Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to apply for TNEA counseling. நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோவை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து லைவ்ல எப்படி சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு. ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் இது வந்து பேமெண்ட் முன்னாடி வரைக்கும் தான் நான் பண்ணேன். ஏன்னா பேமெண்ட்னா பண்ண போகிறது ஏன்னா நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஒரிஜினலாக கவுன்சிலிங்க்கு. ஸோ இதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்புக்கு அப்புறம் பேமெண்ட் மட்டும் இருக்கும். பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது தனியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூகுளில் போய் யூ ஹவ் டு சர்ச் TNEA.online.org. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் TNEA கவுன்சிலிங். அது அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன விதமான ஸ்டெப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் போனாலும் இதுதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆக போகுது. ஸோ அதில் போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA கவுன்சிலிங் 2022 அது 2023 ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் BE or BTech ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இந்த தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டச் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது போன வருஷம் கட் ஆஃப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கட் ஆஃப்லாம் என்ன செய்யணும் அப்படிலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்ற காலேஜில். அண்ட் கீழே இந்த சைடு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஷெடியூல் எல்லாமே இதில் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கணும். கிளிக் ஹியர் ஃபார் BE or BTech ரெஜிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் நீங்கள் 10 டிஜிட் நம்பர் கொடுக்குறீங்கல்ல, ஸோ இந்த நம்பர் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து எது மெசேஜ் எதுனா வரும். அண்ட் இமெயில் நீங்கள் கொடுக்குறதும் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அதனால் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பரும் அதுக்கப்புறம் இங்கே கேட்குற இமெயில் அட்ரஸும் ஆக்டிவாக இருக்கிறதா கொடுங்க. அண்ட் இந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் இதில் தான் உங்களுக்கு வந்து எந்த வித நோட்டிஃபிகேஷனுமே வரும். ஸோ அதனால் இமெயில் அட்ரஸை வந்து நினைச்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. இதுதான் உங்களோட லாகின் ஐடியா இருக்க போகுது. அதனால் இமெயில் அட்ரஸை மறந்துடக்கூடாது. அண்ட் ஆக்டிவாக இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் இருக்கும். ஸோ அதில் உங்களோட இமெயில் மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயிலை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நெக்ஸ்ட் வெதர் +1 பாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்போம். எஸ் கொடுத்துருங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அதுவே HSCன்னு காட்டும். இல்லைனா HSC தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க HSC, இல்லை ஒரு வேளை நீங்கள் CBSE அது மாதிரி எதுவும் போர்டு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா you have to create, நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் இட் ஷுட் ஹேவ் 1 அல்ஃபபெட். ஒரு அல்ஃபபெட் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அல்ஃபபெட்னா ABCD வருதுல்ல, ஸோ அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது இந்த அட்டு, இந்த ஸ்டார், இது மாதிரி ஏதாவது கேரக்டர் இருக்கணும். அடுத்து நம்பர்ஸ் இருக்கணும். நம்பர்ஸ் அல்ஃபபெட் கலந்துருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது மாதிரி எல்லாம் மிக்சடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் வச்சு கூட இப்படி கொடுத்துக்கலாம். ஆகாஷ் @123 இது மாதிரி கூட பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்குது, நியூமரிக்கல்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி மிக்சட் ஆஃப் இதுதான் என்ன இருக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டில் இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ கொஞ்சம் சவுண்டு பின்னாடி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ மேலே கொடுத்த பாஸ்வேர்டு அப்படியே கீழே கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சேவ் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா காட்டும், இங்கே காட்டுதா? ஸோ அதில் எஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP என்ன செய்யும் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வர நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுதான் வந்து எப்போதுமே யூசர் லாகின். நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரேண்டம் நம்பர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த யூசர் லாகின் தான் நீங்கள் போகணும். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் அடுத்த ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா, எப்போதுமே அதை கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும்னா லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ் இங்கே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு ரெண்டையும் வச்சு இங்கே லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் உங்களோட பேஜ். ஸோ லாகின் போனதுக்கப்புறம் இதுதான் அப்ளிகேஷன். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இங்கே ஜென்ரேட் ஆயிரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக உங்களோட நேம் அதுவே நீங்கள் முன்னாடி கொடுத்தது வந்துடும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த பேரண்ட், உங்கள் அப்பா நேம் கரெக்டாக கொடுங்க. ID ப்ரூஃபில் என்ன இருக்கோ அது மாதிரி கொடுங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. சிவிக் ஸ்டேட் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அது முனிசிபாலிட்டியா இல்லை டவுன் பஞ்சாயத்தா உங்களுக்கு தெரியுமில்ல, பேராட்சியா ஊராட்சியா நகராட்சி அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் இப்போ எங்களுக்கு முனிசிபாலிட்டி, ஸோ அதனால் முனிசிபாலிட்டி நான் கொடுப்பேன். உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் கேட்டுட்டு கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் முன்னாடி கொடுத்தது வந்துடும்.
ஜெண்டர், அதுக்கப்புறம் மதர் டங் தமிழ், இல்லை வேறு ஏதாவது மதர் டங்காக இருந்தாலும் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேம் ஆஸ் கம்யூனிகேட்டிவ் அட்ரஸ். அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இப்போ இருக்கிற அட்ரஸ் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ். பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் உங்களுக்கு சொந்த ஊர் இருக்குமா அது. ஒரு சிலர் வந்து சொந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊரில் வந்து படிப்பாங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம். இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்ங்கிறது நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸை கொடுக்கணும். பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் உங்களோட சொந்த அட்ரஸை கொடுக்கணும். ஒருவேளை உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் இருக்கிற வீடும் சொந்த வீடும் ஒன்று அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஒருவேளை வேறு இடத்துல இருந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸில் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை கொடுக்கணும், பர்மனெண்ட் அட்ரஸில் உங்களோட சொந்த ஊர் எந்த இதோ அதை நீங்கள் கொடுக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு, இல்லை வேறு ஸ்டேட்னா வேறு ஸ்டேட் கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் தாலுக், உங்களுக்கு என்ன தாலுக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஸோ அந்த தாலுக்கு கொடுத்துருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு, உங்களோட பின்கோடு என்ன, உங்கள் ஊருக்கு என்ன பின்கோடோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக், அதான் சொன்னேன், வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக், சொந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரிலீஜியன், ஹிந்துவா கிறிஸ்டினா, அது நேம் ஆஃப் கம்யூனிட்டி பிசி எஸ்சி என்ன வருமோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கொடுங்க. நேம் ஆஃப் த கேஸ்ட், அந்த கம்யூனிட்டி கீழே என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அண்ட் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், ஸோ கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலனாலும் ஓகே. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங். ஸோ நீங்கள் ஏதாவது கேண்டிடேட் அண்டர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஏதாவது இவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து அனெக்ஷர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்போர்ட் என்னென்ன, அது டிஸ்ட்ரிக்டா இல்லை ஸ்டேட் லெவலாக எந்த மாதிரி இது எலிஜிபிள் அப்படிங்கிறத ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன், இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஆர்மி நேவி எதுலேயும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்கணும், இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அது இல்லை நோ. நெக்ஸ்ட் டிஎஃப்சி சென்டர், இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும். ஒரு சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இந்த டிஎஃப்சி சென்டர் என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹவ் டு அப்ரோச். அதனால் இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த இது இருக்கோ உங்கள் ஊரை இங்கே சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே என்னென்ன டிஎஃப்சி சென்டர்ஸ்லாம் இருக்கோ அது வந்து அதில் விசிபிளாக இருக்கும். அதில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் ஏதாவது இஷ்யூ இருந்தால் மட்டும் இவங்களை போய் பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் டிஎஃப்சி சென்டர். மற்றபடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும். சரியா? நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஆனுவல் இன்கம், உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எவ்வளோ ஆனுவல் இன்கம் இருக்கோ அதை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட், சர்டிஃபிகேட் இருக்குது நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ. ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ், இல்லை நோ. போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த இல்லை கன்வெர்டர் கிறிஸ்டின் இந்த 4 கேட்டகரியில் வந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் எய்டா ப்ரைவேட்டா அப்படிங்கிறத கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், இல்லை ஒரு சில வந்து கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து மிக்சடாக இருக்கும், அவங்களுக்கு தான் கீழே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 6th to 8th வரைக்கும் ப்ரைவேட்டில், அதுக்கப்புறம் 9th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு வேறு ஆப்ஷன் வரலாம். பட் ப்ரைவேட்னா ப்ரைவேட், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கடைசியாக படித்தது. சிவிக் ஸ்டேட் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், ஸ்கூல் எங்கே இருக்குது, முனிசிபாலிட்டி, நீங்கள் படித்த ஊர்லேயே இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டின்னு கொடுங்க, டவுன் பஞ்சாயத்துனா டவுன் பஞ்சாயத்து கொடுங்க, ரூரல்னா ரூரல். ஸோ என்னவோ அது அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், போனாஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. 6th to 12th கவர்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அது படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அதிலே வந்திருக்கும். டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ எல்லாத்துக்கும் ஒருவருக்கும் நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்ட்ரிக்டை இங்கே வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து பிளாக்குங்கிறது உங்களோட மண்டலம் தொகுதி மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு உங்கள் பிளாக் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கூல் நேமை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த பிளாக்ல உங்கள் ஸ்கூல் நேம் வந்துச்சுன்னா உங்களோட பிளாக் கரெக்டு. இல்லை ஒரு சிலருக்கு வந்து பிளாக் நேம் கரெக்டாக தெரியாது, அப்போ உங்கள் ஊரை சுற்றி இருக்க அந்த ஒரு 2-3 பிளாக் இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்கள் ஸ்கூல் நேம் எந்த பிளாக்ல வருதுன்னு பாருங்கள், அதுதான் உங்களோட பிளாக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தென்காசி டிஸ்ட்ரிக், சரியா? எனக்கு சங்கரங்கோயிலா வாசுதேவநல்லூரான்னு தெரியல பிளாக்கு. ஸோ அப்போ நான் வந்து சங்கரங்கோயில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் செக் பண்ணி பார்த்தேன், என்னோடய ஸ்கூல் நேம் வரல. அதுக்கப்புறம் பிளாக் வந்து வாசுதேவநல்லூர்னு மாற்றிட்டு நான் பிளாக் இங்கே ஸ்கூல் நேம் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் பிளாக் நேம் ஒன்று செக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் செக் பண்ணி பாருங்கள். எந்த பிளாக் கொடுக்கும்போது உங்கள் ஸ்கூல் நேம் வருதோ அதுதான் அவங்களோட பிளாக். சரியா? இங்கே ஸ்கூல் நேம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்கும் 6th to 12th, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் வந்துடும். இல்லை வேறு இதில் தனித்தனியாக படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. இங்கே அநேகமாக உங்களுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ நான் இங்கே காமிக்கிறது ஃபுல்லாகவே கேமராவில் மறைஞ்சிருக்கும், கீழே இருக்கும். சரியா? சேவ் அண்ட் கண்டினியூங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் அகாடமிக்கு. ஸோ அகாடமிக்கில் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC போர்டு, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி என்ன போர்டோ அந்த போர்டு. பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், இது வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி இல்லை. உங்களோட மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க, ப்ரொவிஷனல் கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷனலில் பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ரோல் நம்பர்ங்கிறது வேறு, நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் ஒன்று எழுதுவீங்கல்ல, அதுதான் ரோல் நம்பர், அதை நீங்கள் இங்கே எழுதிருங்க. பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது உங்கள் மார்க் ஷீட்டில் வரும், பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்னென்னு. ஸோ அது ஆப்ஷனல் தான், ஸ்டார் கொடுக்கல, பட் இருந்துச்சுன்னா எழுதிருங்க. சரியா? ஓகே. குவாலிஃபைடு இயர், இந்த வருஷம் தான் நீங்கள் குவாலிஃபை ஆக போகிறீங்க 2023. இல்லை போன வருஷம் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா 2022. ஸோ இந்த இயரில் குவாலிஃபை ஆகிங்களோ அது. அடுத்த HSC குரூப் பாடப்பிரிவு அகாடமிக்கா இல்லை ஒகேஷனல் குரூப், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். குரூப் கோட் வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காமிக்கும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எந்த குரூப்போ அந்த குரூப்பை கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் படித்தது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறத கொடுங்க. SSC டோட்டல் மேக்ஸிமம் மார்க் எல்லாருமே 500 மார்க்குக்கு தான் எழுதிப்போம் மேக்ஸிமம். ஸோ அதனால் மேக்ஸிமம் மார்க் 500. அப்டெயின்டு மார்க் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க 500க்கு, அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட் அப்ளை பண்ணால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஜேஇ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர், MS நம்பர். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது நீங்கள் எந்த ஸ்கூலில் 12th படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் என்ன செய்யுங்க அப்படின்னா விசாரிங்க. இல்லை நீங்கள் படித்த ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்டிங்க MS நம்பர்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்து எடுத்து கொடுப்பாங்க ஸ்கூல் எல்லாருமே. சரியா? ஸோ அதனால் ஸ்கூலில் தான் இந்த நம்பர் நீங்கள் வாங்கணும், வேறு எங்கேயும் வாங்க முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும் டாப்பில், அந்த நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அதாவது 6th to 12th வெளியே படித்தவங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் உள்ள வரவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கீழே இருக்கும், ரைட் சைடு கீழே இருக்கும் சேவ் அண்ட் கண்டினியூ. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். இந்த கண்டினியூ டு பே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துடும் உங்களுக்கு டேரெக்டாக. ப்ரிவியூ வரும், ப்ரிவியூக்கு கீழே இந்த கண்டினியூ அண்ட் பேன் வரும். ஸோ கண்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட், நீங்கள் அது வந்து UPI வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் இருக்கும், இல்லை கிரெடிட் டெபிட் கார்டு இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இதை வச்சு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டவுன்லோட் இல்லை ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு வரும், ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓகே ஓவர். அதுக்கப்புறமா என்ன ஸ்டேஜ் இருக்குன்னா செகண்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுங்கிறத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இதை பண்ணி வச்சுட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை லேட்டராக கூட அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா மார்க் ஷீட்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்கணும், அதனால் டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறமா அதை அப்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்ளிகேஷன் பேமெண்ட் வரைக்கும் முடிச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டாக்குமெண்ட் அப்லோடிங், அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் TNEA கவுன்சிலிங்கான அப்ளை பண்ணுற மெத்தட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.